வணக்கம் தமிழஞ்சங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்தி பார்க்க போறோம்னா, லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன ஹவுஸ்மேட்ஸ் இந்த படம் பாத்தீங்கன்னா எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்துட்டு தான் சொல்றேன். ஏன்னா ட்விட்டர்ல எல்லாருமே போட்டு பயங்கரமா இருக்கு, செம்மையா இருக்கு, அப்படி இப்படி 95க்கு 4.5 அப்படி இப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த படம் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் பூர்த்தி பண்ணிச்சா இல்லையா தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஹவுஸ்மேட்ஸ் இந்த படத்துல தர்ஷன், அதுக்கப்புறம் காளி வெங்கட், அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. தீனா நடிச்சிருக்காரு. பட் என்னதான் இவ்வளவு பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்துல மெயினா 2 கேரக்டர்ஸ் தாங்க. ஐ மீன் 2 ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு ஸ்டோரி தான். 2 ஃபேமிலியில வர எல்லாருமே மெயின் கேரக்டர்ஸ் தான். அதை தாண்டி இது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல கடைசி நேரத்தில் தான் வாங்கினாங்கன்னு நமக்கு நியூஸ் கிடைச்சது. பட் என்னதான் இவர் கடைசியா வாங்கணும், நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டாரு. 2 சாங் இருக்கும், ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. கேட்கவும் நல்லா இருந்தது, பார்க்கவும் நல்லா இருந்தது. பட் ஆனால் ஹவுஸ்மேட்ஸ் இது நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு ஹாரர் படமா இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைச்சோம். அழகான ஹாரர் படம்னா ஃபேமிலிஸ்லாம் சேர்ந்து ஒரு காமெடியான என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்க போகும்போது தான் இந்த கதையில ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் படம் பார்க்கும்போது. ஏன்னா அந்த ட்விஸ்ட் தான் பயங்கரம். எனக்கு தெரிஞ்சு எப்படி இதை தமிழ் சினிமால யோசிச்சாங்கன்னு தெரியல. ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல எடுக்க வேண்டிய படத்தை சிம்பிள் அண்ட் நீட்டான பட்ஜெட்ல அவ்வளோ சூப்பரா எடுத்திருக்காங்க. நிறைய பேர் என்னடா என்னடா இப்படிலாம் எப்படி இருக்கிறது, நம்ம பட்ஜெட்டே இல்லையே அப்படி இப்படிலாம் யோசிக்கிற நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஹவுஸ்மேட்ஸ் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரியை ரொம்ப ரொம்ப தெளிவா எந்த வகையில ஹேண்டில் பண்ணுன்றதை ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு டேரக்டர். பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் அவருக்கு. அதான ஆக்டிங்லாம் ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருக்கு. பட் ஆனால் எனக்கு தர்ஷன் பார்க்கும்போது அங்கங்க உதயநிதி ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறைய அவரோட ஸ்மைல் ஆகட்டும், இல்லை அவர் ஆக்ஷன்ஸ் எல்லாமே இந்த உதயநிதி பார்த்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் தான் ஹீரோயின் அவங்க நம்ம தொடரும் படத்துல பார்த்துருக்கோம். ஸோ அவங்களும் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காளி வெங்கட், அவங்க கூட வர வினோதினி, அவங்க எல்லாருமே, அப்புறம் அந்த குட்டி பையன், 3 பேருமே ரொம்ப சூப்பரான ஒரு கியூட்டான ஃபேமிலியா இருந்தாங்க. ஸோ இந்த கதை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சீரியஸான ஒரு ஜானருக்குள்ள நுழைஞ்சிட்டு அதுக்கப்புறம் காமெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்புறம் எமோஷனல் கண்டென்ட் ரிவைல் பண்ணியிருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த எமோஷனல்லாம் ரொம்பவே அவுடேட்டடா இல்லாமல், கனெக்ட் ஆகாமல், இல்லை கிரிஞ்ச் ஆகாமல், எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக ஒரு சோல்ஃபுல்லான ஒரு எமோஷனலை ரொம்ப அழகா எடுத்து காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் கதைங்க சீரியஸா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குன்றது எனக்கு சத்தியமா தெரியாது. நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறது ஆப்வியஸா இந்த படம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு எஃபெக்ட் இருக்கான்ட்டு. பட் ஆனால் இதெல்லாம் இங்கிலீஷ் படத்துல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டெல்லார்லையோ இல்லை அந்த மாதிரி இடத்துல தான் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் வந்திருக்கு, யாருமே மதிக்கவே மாட்டீங்களடான்னு எனக்கு செம்ம கோவமாக தான் இருந்தது. இப்போ தான் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய படங்க. என்னதான் நம்ம நிறைய படங்களை நம்ம மிஸ் பண்றோம். பட் இந்த மாதிரி ஒரு படங்களை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஒரு புது முயற்சி, சின்ன டீமா சேர்ந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்துல எதுவுமே குறைன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப் ஆகட்டும், ரொம்ப டைம் டியூரேஷன் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் பிரசாந்த் வேற இதுல ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. பட் ஆனா இது எப்படி சொல்றது, கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. நான் கூட சரி இப்படி மாத்திடுவாங்களோ வழக்கம் போல அப்படின்னு நினைச்சிட்டு போது அது நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம ரிவீல் பண்ண முடியாத ரிவ்யூல. நீங்க தேட்டர்ல போய் பாருங்க, மறக்காம மிஸ் பண்ணாம போய் பாருங்க. இந்த மாதிரி படங்களுக்குலாம் நம்ம தான் சப்போர்ட் பண்ணுவோம், வேற யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் இந்த படத்துக்கு நம்ம சைலன்ஸ்ல கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 98. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அப்போ மறந்துடாதீங்க.